இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மேல்கூடலூர் அருகே நடைபெற்று வரும் அரசு மருத்துவமனை விரிவாக்கப் பணி. மிகப்பெரிய பாறைகள் அகற்றும் பணியின் போது அருகில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற வார்டு உறுப்பினர் கூட்டத்தில் சலசலப்பு. கடந்த 3 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் புகார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பருத்தி செடிகளில் கள்ளிப்பூச்சி தாக்குதல். பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு அழிக்கும் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி திடீர் சாலை மறியல். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரிப்பு. பிச்சிப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. நானூறு ஆண்டுகள் பழமையான திண்டுக்கல் மலைக்கோட்டை வரலாற்றின் சூடுகளை பாதுகாக்க வலியுறுத்தும் செய்தி தொகுப்பு. மேல்கூடலூர் அருகே அரசு மருத்துவமனை விரிவாக்க பணிக்காக மிகப்பெரிய பாறைகள் அகற்றும் பணியின் போது அருகில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் கனமழை பெய்து வந்தபோது அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மருத்துவமனையின் மேற்பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டதுடன் சாலையும் இடிந்து சேதமடைந்தது. இந்த சாலை தற்போது வரை சீரமைக்கப்படாத நிலையில் தற்போது மீண்டும் அரசு மருத்துவமனை விரிவாக்க பணிக்காக ஜேசிபி வாகனங்கள் மூலம் மிகப்பெரிய பாறைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் அதிர்வுகளால் அருகில் உள்ள வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள அப்பகுதி மக்கள் மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் தடுப்புச்சுவர் அமைத்து பின்னர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற வார்டு உறுப்பினர் கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் கூறி அதிமுக உறுப்பினர்கள். திருவண்ணாமலையில் மாநகராட்சியில் 39 வார்டுகள் உள்ளன. இதில் 33 வார்டு உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். மீதமுள்ள 6 வார்டு உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகத்தில் மாதந்தோறும் வார்டு உறுப்பினர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் தங்கள் வார்டுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வார்டு உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதிமுக வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளுக்கு எந்தவித வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாகவே தங்கள் வார்டுகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று புகார் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் கள்ளிப்பூச்சி தாக்குதலால் பருத்தி செடிகளை அழிக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாற்றுப்பயிராக விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காளியண்ணன் புதூர் பகுதியை சேர்ந்த விவசாயி மணியம்மாள் தன்னுடைய நிலத்தில் பருத்தி சாகுபடி செய்திருந்தார். இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடும் வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வந்தது.
மழை வெயில் என காலநிலை மாறி வருவதால் பருத்தி செடிகளில் கள்ளிப்பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இலைகள் வெள்ளை நிறமாக மாறி வருகிறது. அத்துடன் வளர்ச்சி குறைந்து வருவதால் பருத்தி பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டிராக்டர்களை கொண்டு பருத்தி செடிகளை அழித்து வருகின்றனர் விவசாயிகள். சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் 10,000 ரூபாய் செலவு செய்து பருத்தி பயிரை அழித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சோளிங்கர் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த குளத்தூர் கிராமத்தில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் கூறி வருகின்றனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து தடைபட்டது. தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுதாபாபு சம்பவ இடத்திற்கு வந்து கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பங்குனி உத்திர விழாவையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. கோயில்களில் பங்குனி உத்திர விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தைக்கு ஓசூர், ராயக்கோட்டை, திண்டுக்கல், குமாரபுரம், ஆரல்வாய்மொழி, தோவாளை, செண்பகராமன், புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மலர்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. பூக்களை வாங்குவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்தனர். இந்நிலையில் பிச்சிப்பூ கிலோ 2,500 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், அரளிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை உயர்ந்த போதிலும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பூக்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்றனர். சூளகிரி பகுதியில் முள்ளங்கி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளில் முள்ளங்கி அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் அந்த முள்ளங்கி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நிலையில் சூளகிரி தியாகரசனப்பள்ளி பகுதியில் அதிக அளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முள்ளங்கி அறுவடையில் நல்ல லாபம் ஈட்டிய நிலையில் தற்போது முள்ளங்கி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிலோ 3 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் செலவு செய்த பணத்தில் பாதி அளவு கூட கிடைக்காமல் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோயிலில் 1,02,00,000 ரூபாய் ரொக்கம், 217 கிராம் தங்கம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பன்னாரி மாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிலையில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணம் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் மொத்தமாக 1,02,54,076 ரூபாய் ரொக்கமும், அதேபோல 217 கிராம் தங்கமும், 839 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பீர்க்கங்காய் சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைப்பதால் தரங்கம்பாடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சிங்கனோடை, ஆனைக்கோவில், அனந்தமங்கலம், காளியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் காய்கறிகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு கொத்தவரங்காய், புடலங்காய், பாகற்காய், சுரைக்காய், பரங்கிக்காய்,
கத்தரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வந்த நிலையில் விவசாயிகள் தற்போது தோட்டக்கலைத்துறையின் உதவியுடன் பல்வேறு சத்துக்களை கொண்ட பீர்க்கங்காய் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக தோட்டக்கலை மூலமாக வழங்கப்படும் கருங்கல் தூண்களை நட்டு பந்தல் அமைத்து முழுக்க இயற்கை முறையிலேயே பீர்க்கங்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். பீர்க்கங்காய் நல்ல மகசூல் கிடைப்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதே நேரம் பீர்க்கங்காயில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி, துத்தநாகம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் உள்ளிட்ட அனைத்து சத்துகள் அதிக அளவில் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துவதாலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படுவதாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இதனை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் சந்தையில் நல்ல விலை போவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபோஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு திருச்சிஷ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சோழவந்தான் அருகே பகவதியம்மன் கோயிலில் பங்குனி உற்சவ விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி கிராமத்தில் பகவதியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பங்குனி உற்சவ விழாவையொட்டி பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்று பால் குடம் எடுத்து அலகு குத்திய அக்னிச்சட்டி ஏந்தி முக்கிய ரத வீதிகளில் ஊர்வலமாக வந்து சாமி ஆட்டம் ஆடினர். சிறுவர்கள் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கருப்பசாமி வேடமணிந்து ஆடினர். சிலர் அக்னிச்சட்டியுடன் 12 அடி நீள வேல் குத்தி ஆக்ரோஷமாக சாமி ஆடி கோயிலை அடைந்தனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பகவதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை அருகே பங்குனி உற்சவ விழாவில் ஜனகை மாரியம்மன், உச்சகாளியம்மன் சகோதரிகள் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழவந்தானில் பங்குனி பொங்கல் திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி சக்தி கரகமெடுத்தல், தீச்சட்டி, பால்குடம் எடுத்து வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. தினம்தோறும் உச்சிமாகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. முக்கிய நிகழ்ச்சியாக உச்சிமாகாளியம்மன் சிம்ம வாகனத்திலும் அதேபோல ஜனகை மாரியம்மன் ரிஷப வாகனத்திலும் முளைப்பாரிகளுடன் 4 ரத வீதிகளில் பவனி வந்தனர். வீதியின் நடுவில் சகோதரிகள் இருவரும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சௌந்தரியவல்லி பேட்டராய சுவாமி கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாயார் சௌந்தரியவல்லி மற்றும் பேட்டராய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் தாயார் மற்றும் சுவாமிகளை எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், ராமச்சந்திரன், மேயர் சந்தியாவுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இலவம் பஞ்சுக்கு 100 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யக்கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ இலவம் பஞ்சு தற்போது வெறும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவிகளின் ஒரு பாரவல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இறுதி ஆண்டு முடித்த மாணவிகள் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகமடைந்தனர். இறுதியாக மாணவிகள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் மாணவிகள் தனது தோழிகளுடன் இணைந்து கண்ணீர் மல்க செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ராமநாதபுரத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணானது. ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட நொச்சி ஊரணி பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலப்பதாக
அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.